கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இதுவரையிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனி வருகிற நாட்களிலும் வருகிற புதிய வருஷத்திலும் கர்த்தர் நன்மையானதை காண செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமான பாதையில் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் மறவேனே என்ற வாக்கு எனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு எனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உன் சிறகாலை மூடி காத்தீர். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உன் சிறகாலை மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படுவேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படுவேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மை மறவாமல், ஒவ்வொரு இமைப்பொழுதிலும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மை மறவாமல், நம்மை நினைத்தருளி, நம்மை கரம் பிடித்து ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளிலும் நம் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பொழுதுமாக நம்முடைய தியானத்துக்காக கொஞ்ச நேரம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம், அதிலே 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவ மனுஷனாகிய மோசேயின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை தேவ ஜனங்களுக்கு வருகிறது. இந்த 40 வருஷம் அளவாய் கர்த்தர் உங்களை இந்த எல்லா வழியையும் உங்களை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பீர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாக மிகவும் அவர்கள் உபத்திரப்பட்டார்கள், மிகவும் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜனங்கள் ஜெபித்த போது அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் பரலோகத்தின் தேவனிடத்தில் போய் எட்டினபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி என் ஜனங்களை நான் எப்படியாவது விடுவிக்க வேண்டுமே என்று சொல்லி ஜனங்களை பாருங்க, அவர்கள் தேவன் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினார். கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார், நான் உங்களுக்கு கானான் தேசத்தை சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லி ஜனங்களை அந்த வனாந்திர பாதையிலே நடத்தினார். ஜனங்கள் பாருங்க, சரியான பாதையில் போய் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் 40 நாளில் போய் அவங்க சுதந்தரித்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை சுற்றி, அதாவது அவர்களை 40 வருஷமாக சுற்றி போக பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் 40 வருஷமாக வனாந்திரத்தில் போகும்போது ஜனங்கள் அவர்கள் நடந்து போகும்போது கர்த்தர் ஜனங்களை அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார் என்று வேதத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை 40 வருஷமாக உங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வருஷத்தில் துவக்க முதல் இந்த வருஷத்திலும் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா வழி நடத்துதலை குறித்து நம்முடைய பாதைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையிலே கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார், நம்ம கண்ணெதிர நாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதிலை தந்திருக்கிறார். எவ்வளோ காரியங்களிலே கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீ நினைப்பாயாக, கர்த்தர் உன்னை நடத்தின எல்லா வழியையும் நீ நினைப்பாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே வந்திருக்கிற நாம் எல்லாரும் நாம் சற்று யோசித்து பார்க்கணும், கொஞ்சம் சிந்தித்து, ஒவ்வொரு மாதமும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் எப்படி நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ நம்முடைய சரீரத்தில் எவ்வளோ சுகவீனங்கள், எவ்வளவோ வியாதிகள், எவ்வளோ பலவீனங்கள், எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ கஷ்டங்கள், நெருக்கங்கள், எத்தனையோ கவலைகள், எவ்வளோ கண்ணீர் மத்தியில் கூட கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சபையில் எத்தனையோ விதமான ஆபத்துகள், எவ்வளவோ நெருக்கடிகள், துன்பங்கள், ஆனாலும் கர்த்தர் கைவிடாதபடி இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதியிலே
ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தரை பாடி ஆராதிக்கும்படியாக, கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக கடந்து நாம் எல்லாரும் வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய மகத்துவமான செயல்கள், அவருடைய நடத்துதலை குறித்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நினைத்து கர்த்தருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை செலுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தாவே, என் குடும்பத்தை இதுவரையில் நடத்தி வந்திருக்கிறீரே, என் பிள்ளைகளை நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து ஒவ்வொரு காரியமும் இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னென்ன நன்மைகளை செய்தார் என்று சொல்லி நாம் நினைத்து நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் கூட சொல்கிறார் பாருங்க, 103 சங்கீதம் 1-2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு உபகாரங்கள், எவ்வளவு சகல உபகாரங்கள், அத்தனை உபகாரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாருங்க, நாம கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக கர்த்தருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. அவ்வளவு கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையினால் உண்டாகிற எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்கவே கூடாது. முழு உள்ளமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. முழு உள்ளமேனா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதாவது மனுஷனுடைய சரீரத்தில் எத்தனையோ அவயங்கள் இருக்குது. எலும்பு இருக்குது, தசை நாறுகள் இருக்குது, எவ்வளோ எலும்புகள். ஆகவே தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அவர் நடத்தி கொண்டு வந்த இந்த நடத்துதலை குறித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, என்னை வாழ வைத்திருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த 3 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாக உன் வயதை வாழ வயது போலாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலிகளினாலே, ஆண்டவருக்கு செலுத்துகிற நன்றி பலியினாலே கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு அவர் மீட்டெடுக்கிறார், அழிவிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், நம்மை மீட்டெடுத்து விடுகிறார், நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை எப்படி வாழ வயது போல ஆக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய வயசையே ஆண்டவர் மீண்டும் திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வயசே ஆகாத மாதிரி கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஒரு வாலிபத்துக்கோத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த வருஷத்தின் இறுதியில் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து, அவருடைய வழி நடத்துதலை நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நாம் வாசித்த இந்த அதிகாரத்தில், இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்தில் எப்படி அற்புதமாய் எந்தெந்த விதத்தில் கர்த்தர் ஜனங்களை நடத்தி வந்தார், கர்த்தர் எல்லா வழியிலும் ஜனங்களை எப்படி நடத்தி வந்தார் என்பதை குறித்து ஒரு சில நிமிடம் நாம் வேதத்திலிருந்து தியானிப்போம். வாசியுங்கள். அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி
உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. பாருங்க, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் நம்மை போஷித்து நம்மை நடத்துகிறதை நாம் நினைக்க வேண்டுமா? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்தின எல்லா வழியையும் நீ நினைப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நாளிலே நாம் நினைக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை போஷித்து நடத்தினதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளிலும் எவ்வளவு ஆகாரங்களை கொடுத்து நம்மை போஷித்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்ட போது, அதாவது லட்சக்கணக்கான ஜனங்கள், 6 லட்ச ஜனங்கள், அதாவது புருஷர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். அதன் பிறகு ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்த்தா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் அவர் கடந்து போகும்படியாக செய்தார். அல்லேலூயா. அப்பொழுது மோசே கேட்டார், ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகணுமே, இவங்களுக்கு எங்கேருந்து ஆகாரம் கிடைக்கும்? எப்படி இவங்களுக்கெல்லாம் இவங்க சாப்பிட கேட்பாங்களே, என்ன செய்வது என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், நான் அதை பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. நான் அவர்களை நடத்துவேன், நான் அவர்களுக்கு போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பாருங்க, ஒன்றுமே இல்லாத அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் ஆச்சரியமாக இருந்தது. அவர் பாருங்க, கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட வர பண்ணி கர்த்தர் ஜனங்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்தார். அல்லேலூயா. எலியாவை கூட கர்த்தர் பாருங்க, நீ கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு என்று சொன்னார். ஆனால் அந்த இடத்துலையும் அந்த ஆற்றில் இருந்த தண்ணீரை எலியா குடிக்கும்படி வைத்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தனிமையாக ஒரு இடத்துல இருக்கும்போது, ஒரு வனாந்திரத்தில் இருக்கும்போது தண்ணி தானே முக்கியமானது. அந்த தண்ணீரையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தார். அல்லேலூயா. இப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் போஷிக்கிறவர். எப்படியாவது தேவ பிள்ளைகளை அவருடைய வழி நடத்துதலின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்கும்போது, கர்த்தர் காட்டுகிற பாதையிலே அவருடைய பிள்ளைகள் நடக்கும்போது கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனையோ ஜனங்களுக்கு சரியான ஆகாரம் கூட கிடையாது, சரியாக தங்குகிறதுக்கு கூட இடம் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு இருக்க இடம் தந்திருக்கிறார். நல்ல ஆகாரத்தை நாம் சாப்பிடும்படியாக கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து நம்மை போஷித்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் நினைப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை நடத்தி வந்த வழியை நீ நினைப்பாயாக. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே நாம் அதை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னை போஷித்து நடத்தி வந்தீரே, என் குடும்பத்தை போஷித்து நடத்தி வந்தீரே, ஒரு குறையில்லாதபடி எங்களை நடத்தி வந்தீரே. எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ விதமான சஞ்சலங்கள், எத்தனையோ பற்றாக்குறைகள், பண பற்றாக்குறைகள் இருந்தாலும் அவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்தினாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை தந்து போஷித்து நடத்தி வந்ததை நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நினைத்தருள வேண்டும். நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, அடுத்த 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை,
உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. என்ன நம்ம வாஸ்தவம்? இந்த 40 வருஷமும் அவர்கள் மேல் இருந்த வஸ்திரம் என்ன ஆகலையா? பழையசாவே போகலையா? 40 வருஷம் அவங்க போட்டிருந்த அந்த வஸ்திரம், அந்த ட்ரெஸ்ஸு பழசாகவே இல்லையா? நீங்கள் ஒரு புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கினீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் போட்டால் இது அவ்வளோதான், இது பழசாகி போச்சு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுறோம். ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். 40 வருஷம் அந்த போட்ட ட்ரெஸ்ஸு பழசே ஆகலையா? ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அது அப்படியே புதுசாகவே இருந்துச்சான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை அவங்க எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது அவங்க அவசரமாக புறப்பட்டு இருப்பாங்களா இருக்கும். துணி கூட எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, வெள்ளியையும் பொன்னையும் அவர்கள் கொள்ளையடித்து, அதாவது வாங்கி கொண்டு வந்தார்கள் எகிப்தியரிடத்தில். எகிப்தில் அந்த பார்வோன் அவன் துரிதமாக அனுப்பிவிட்டான். நீங்கள் போங்க, நீங்கள் போனால் தான் எங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி ஜனங்களை அவனை அனுப்பிவிட்டான். அந்த நேரத்தில் ஒருவேளை வஸ்திரம் எடுத்தாங்கன்ற வேதத்தில் சொல்லலை. ஆனால் அவர்கள் போட்டு கொண்டிருந்த அந்த வஸ்திரம் பழையதாகவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை அப்படியாக நடத்தினார். கர்த்தர் நமக்கு எல்லா வஸ்திரங்களை கொடுத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் கால் கூட வீங்கவில்லை. ஹல்லேலூயா. வஸ்திரம் பழையதாக போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. கால் வீக்கமே இல்லையா? எவ்வளவு 40 வருஷமா இந்த வனாந்திரத்தில் ஜனங்கள் நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கும்போது, பாளையம் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க தங்கி இருப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் நடந்து போவாங்க. அப்படி அவர்கள் போகும்போது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கால்கள் கூட வீங்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னா எலும்பச்சில் எப்படி எழும்புவோம்? ஆமாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடும். எலும்பி அப்படி இப்படி காலை கையை ஆட்டிக்கிட்டு அப்படி உதறிட்டு அப்படி கொஞ்சம் சரியானதான் அப்படி நம்ம போக வேண்டியது. அவ்வளோ பலவீனம் சரீரத்தில் இருக்குது. ஆனால் பாருங்கள், சில நேரம் சிலர் ஊருக்கு போகும்போதெல்லாம் ஸ்தோத்திரம், அவங்க போகும்போது போடுற செருப்பு, காலில் போடுற செருப்பு கரெக்டாக செட் ஆகும். ஷூ போடுறச்சில, செருப்பு போடச்சில கால் உள்ளே போகும். ஆனால் ஊருக்கு போய் அங்கே இறங்குச்சில கால் எப்படி இருக்கும்? செருப்பு போட முடியாமல் செருப்பை கையில் தூக்கிட்டு போவாங்க. கால் வீங்கி போயிருக்கும். எடுத்துகிட்டு போ, இங்கே ஏறும்போது செருப்பு போட்டுட்டு போவாங்க, அங்கே இறங்கும்போது செருப்பை கையில் தூக்கிட்டு போவாங்க. அப்படி அநேகருடைய சிலருடைய வாழ்க்கையில் அப்படி கால்கள் வீக்கமாக இருக்கும், சில பலவீனம். ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு அவர் பராமரித்து அவர் பாதுகாத்து நடத்தின்னு வந்தார். ஹல்லேலூயா. கால்கள் கூட வீங்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு அவ்வளவு பலனையும் சுகத்தையும் கொடுத்து நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலைமையிலே எவ்வளோ பலவீனங்கள், சுகவீனங்கள், எவ்வளோ வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் வந்தாலும் கர்த்தர் நமக்கு பலனையும் சுகத்தையும் கொடுத்து இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ சுகவீனம், எவ்வளோ பலவீனம் இருந்தது, ஆனால் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் பாருங்க, எத்தனையோ விதமான வியாதிகள் இருக்கிறது, எவ்வளவோ பலவீனங்கள் இருக்குது, எவ்வளவோ கொள்ளை நோயெல்லாம் வந்துச்சு. அந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ பேருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவோ பணங்கள் செலவழித்து ஸ்தோத்திரம் அவங்க உயிரை காப்பாற்ற முடியல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகத்தில் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய 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 ஆட்கள் எவ்வளோ வியாதியினாலே அவர்கள் மாண்டு போயிட்டார்கள், உயிரை இழந்து விட்டாங்க. ஆனாலும் அந்த கொரோனா காலத்திலையும் கர்த்தர் நமக்கு
ஜீவனை சுகத்தையும் பலனை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ வியாதிகள் சரீரத்தில், எவ்வளோ பலவீனங்கள், ஆனாலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து நடத்தினதை நாம் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்மை போஷித்து, கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்மை நடத்தி வந்ததை நினைத்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை பராமரித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினதை நாம் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது பாருங்க, உபாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. உபாகமம் அதே 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 8 என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் செய்கிற வேலைகள், நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், இதெல்லாம் என்னுடைய கை பலத்தினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய ஞானத்தினால இதெல்லாம் நான் சம்பாதித்தேன், இந்த சொத்தெல்லாம் என்னுடைய பலத்தினால சம்பாதித்தேன் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொல்லவே, நம்முடைய இருதயத்தில் கூட அதை நினைக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் மூன்றாவதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தினாலே நாம் எல்லா வேலைகளை செய்வதற்கு, கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே நம்முடைய தொழிலை செய்வதற்கு, கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே எல்லா வியாபாரத்தை செய்வதற்கு, கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே எல்லா வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் தான் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் நினைத்தருள வேண்டும். நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நாளும் நாம் என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் சொல்லிடவே கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்ம ஒரு நாள் சில சந்தர்ப்பத்தில் ஒருவேளை எந்த சூழ்நிலைமையிலும் சொல்லிடவே கூடாது. அப்படி சொல்லுவோம் என்றால் சில வீழ்ச்சிகள், சில தோல்விகளை நாம் சந்திக்க ஒருவேளை இருக்கும். ஆனபடினாலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார் என்று நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு எதற்கு பலனை கொடுக்கிறார் என்றால், சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எவ்வளவு போராட்டங்கள் எழும்பி வந்தாலும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, பொல்லாத ஆவிகளோடு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டா. அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலன் கொடுத்து எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர். பாருங்க, கிதியோன் அவருடைய வாழ்க்கையிலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மீதியானியர்கள் வந்து விளைச்சல்களை கெடுத்து போட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் பாருங்க, கிதியோனை அந்த நாளிலே சந்தித்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கிதியோன் சொல்லுகிறான், என் கூட ஆண்டவர் இருந்தால்
இந்த கஷ்டம் எங்களுக்கு எதற்கு, இந்த பாடுகள், இந்த இந்த சிறுமை எதுக்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த கிதியோனை விடவில்லை. கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ மீதியானியரை நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளை நாம் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நம்மை போஷித்து நடத்தினதை நாம் நினைத்தருள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் நமக்கு பராமரிப்பை கொடுத்து, கர்த்தர் நம்மை பாதுகாத்து, எல்லா வியாதி பலவீனங்கள் எல்லா ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து நடத்தி வந்ததை நாம் நினைக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா வேலைகளை செய்வதற்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் தான் பலன் கொடுத்து நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு எதிராக எழும்பி வருகிற பிசாசின் கிரியைகள், சாத்தானின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தந்து நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லும்போது வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமான மேன்மையையும் இன்னும் அதிகமான உயர்வையும் ஆசீர்வாதத்தை நம் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது. உபாகம் 8 முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிழைத்து பெருகி ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் பழுகி பெருகும்படியான தேசத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு நாம் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா வழிகளை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் தேசத்தில் உங்களை பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வருகிற வருஷத்தில், வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.